இருக்கா? இல்லங்க, நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணிட்டா ஒரு நர்ஸை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு. வேற என்ன சொன்னா? உங்க பின்னால 6 வருஷமா சுத்திட்டு இருந்தாராம். ஆனா நான் நம்பலங்க. ஆகாட்டு. அவன் சொன்னது உண்மைதான். 6 வருஷமா பின்னாடியே சுத்தினான். நான் கண்டுக்கவே இல்ல. கடைசியா ஒரு நாள் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், உன் மனசுல நான் பெரிய ரதி நினைப்பா? நானும் 6 வருஷமா பின்னாடி சுத்துறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. பாக்குறேன் அப்படி யார் என்னோட உனக்கு வசதியா கிடைக்கிறான்னு பாக்குறேன். போடா. எங்க அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்திலயும் அவரை விட நான் வசதி தாங்க. அவரை விட நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், அவரை விட நல்லா அழகா இருக்கேன். இல்லங்க, தனியா பார்த்தா கம்மியா தான் இருப்பேன். ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா அவரை விட நான் கொஞ்சம் அழகுதாங்க. சரி, நாளை ஜிஹெச் வந்துரு. ஜிஹெச்ல நர்ஸா இருக்கீங்க? இல்ல, கேஎம்சில. அப்படியே அங்க வர சொல்றீங்க? சொன்னது செய்றியா? எங்க இது ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு தானே? போட்டோ எடுத்துட்டு வந்தியா? குடு. இல்ல, பொதுவா ஜிஹெச்ல பண்ண மாட்டாங்க. நீங்க நர்ஸா, அதான் ஒரு வேலை. முழு பேர் என்ன? எம் கதிரேசங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன? 5/9/88. இங்க சைன் பண்ணு. ஏங்க என்னங்க இது? ஆர்கன் டொனேஷன். உடல் உறுப்பு தானம் செய்வோம்ல அது. எங்க வீட்ல ஒரு வாட்டி கேட்டு கையெழுத்து போட்டா? இப்ப நான் எங்க வீட்ல கேட்டு தான் கையெழுத்து போட்டேனா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? செத்ததுக்கு அப்புறம் தூக்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா நாத்தறுத்து போயிடும். தூக்குறவன் கூட மூக்க பொத்துட்டு தான் தூக்கிட்டு போவான். மண்ணுல போட்டு மக்கி புளுத்திங்க போறத குடுறான்னா என்ன புரிஞ்சுதா? என்ன இல்ல, செத்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா நாதத்துல அது இல்ல, கையெழுத்து போடுறியா? எங்க செத்ததுக்கு அப்புறம் தானே? ஆமா. ஆமா, உனக்கு என்ன வயசு? 23ங்க. எனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிற? ஒரு 20. தெரியும்டா, ஆம்பளைங்களோட புத்தியே பொண்ணுங்க எப்பவும் உங்களுக்கு கீழே இருக்கணுங்கிறது தானே. உன்னை விட 4 வயசு கம்மியா? நான் அப்பவே நினைச்சேங்க உங்களுக்கு 19 வயசு தான் இருக்கும்னு. ஏய், உன்னை விட 4 மாசம் பெரியவ. பரவாயில்லங்க, அதனால என்னங்க? சோப் வாங்கிய வச்சு என் கையை ஒடிச்சிட்டல, பாத்துக்கிறேன்டி. இல்லங்க, நான் அவர் அடிச்சதை சொன்னா உங்களை பத்தி தப்பா பேசுனது சொல்லணும் தான் அவர் அடிச்சதை மறைச்சங்க. அவன் அடிச்சது கரெக்ட் தான். எனக்கு இந்த 4 மாச வித்தியாசம் தான் பிரச்சனையா இருக்கு. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. எங்க 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 4 மாசம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. டெண்டுல்கர் வைஃப் அஞ்சலிக்கு அவரோட 5 வயசு அதிகங்க. இத பார், நீ டெண்டுல்கரும் கிடையாது, நான் அஞ்சலியும் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு டெண்டுல்கர் இல்லாம இருக்கலாங்க, ஆனா நீங்க தாங்க எனக்கு அஞ்சலி. அங்க உட்கார். இல்லங்க, ட்ரீட்மென்ட்க்கு வரலங்க. தெரியும். கையை கொஞ்சம் லூசா வைங்க, வலிக்காது.
காலேஜ்ல வந்து யூனிஃபார்ம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை முக்கம்புல பார்க்கலாம். வேலைக்கிழமை எங்க? அதுக்கு இன்னும் 4 நாள். வியாழக்கிழமை முக்கம்புல பார்க்கலாம்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்துட்டியா? எங்க HIV டெஸ்ட் எடுத்தீங்களா? யார் கேட்டீங்க HIV டெஸ்ட்? யார் ராணி? என் அத்தை பையனா மாமா பையனா இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா? உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணோம்ல, கல்யாணம் பண்ண 50-60 வருஷம் சேர்ந்து வாழணும்ல, கூட வாழ போறவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத பார், நீ என்ன பார்த்து ஈ நிலிச்சியா, பதிலுக்கு நானும் உன்னை பார்த்து ஈ நிலிச்சேனா, என் பேர் கதிரேசனுங்க, என் பேர் மணிமேகலைங்க, நான் உங்களை லவ் பண்றேன், நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, ரோட்ல நடக்கும்போது தெரியாத மாதிரியே ஒருத்தர் இடிச்சுட்டே நடக்கிறது, பஸ்ல ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்குற மாதிரியே நடிக்கிறது, அப்புறம் இந்த தியேட்டர் வீட்டுக்குள்ள மூக்கையும் உரசிக்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எங்க அப்பாவையும் செந்திலையும் பார்க்க சொன்னேன். அதே மாதிரி உன்னை லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனாவது ஒருத்தன் கேட்பான், அவளை ஏன்டா கல்யாணம் பண்ற, 6 வருஷமா அவ பின்னாலே ஒரு பண்ணி கொடுக்காமல சுத்திருப்பான் அப்படின்பான். எதுக்கு கொழுந்தினாரே 4 மாசம் பெரியவளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு உங்க அண்ணி முறையில இருக்கிற அவளாவது சொல்லுவா. உங்க அப்பா அம்மா போலீஸ்காரன் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது நல்லதா படல அப்படின்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிமேகலை. இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா வரலாம், வராம கூட போலாம். சப்போஸ் வந்தா நீ ஃபேஸ் பண்ண ரெடினா லவ் பண்ணலாம், இல்லையா போயிட்டே இரு. ஏங்க அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா? பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னா லவ் பண்ணலாம். ரெடிங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. ரெடிங்க. 1 hour டைம் எடுத்துக்க. எங்க நல்லா யோசிச்சிட்டேங்க. உங்க பின்னாடி 6 வருஷமா ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாலும், வயசுல உன்னை விட 4 மாசம் பெரியவ எதுக்குன்னு எங்க அண்ணி கேட்டாலும், போலீஸ்கார குடும்பத்துல இருந்து எதுக்கு சம்பந்தம்னு எங்க அம்மா அப்பா கேட்டாலும் அவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. மாற மாட்டேல்ல? மாட்டேன். சரி, ஐ லவ் யூ. ஏங்க 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 என்னங்க? என்னங்க? இல்ல நான் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். பெருசான்னா? அப்படியே கொஞ்சம் வெளியில போய் ஜாலியா. நர்ஸுக்கெல்லாம் பெர்மிஷனே கிடையாது, அதையும் மீறி வந்திருக்கேன் தெரியும்ல. லீவ் போடலாம். என்ன சொல்லி? பொய் சொல்லி. இல்ல லவ் பண்ணா பொய் சொல்லான்னு நீங்க தான். அதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்ற? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாரா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதான். ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது.